ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 2 பார்க்கலாம். நீரின்றி அமையாது உலகு, பட்டமரம் தமிழ் ஒளி, பெரிய புராணம் சேக்கிழார், புறநானூறு குடப்புலவியனார், தண்ணீர் கந்தர்வன், துணை வினைகள். ஃபஸ்ட்டு உரைநடை. நீரின்றி அமையாது உலகு. வான் சிறப்பு திருக்குறள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள். வான் சிறப்பு அப்படிங்கிற குறள் அதிகாரம் எதில் இருக்குது அப்படின்னா திருக்குறள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள். உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. நீரின்றி அமையாது உலகு திருக்குறள். மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன. மாங்குடி மருதனார். பாசனத்திற்கான அமைப்புகள். ஏரி குளம். பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியின் பெயர் கண்மாய். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல். பாண்டி மண்டலத்தில் ஏரியினுடைய பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்மாய். கம்மாய் அப்படின்னு சொல்கிறது வட்டார வழக்கு சொல். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உறை கிணறு. மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊருணி அப்படின்னு சொல்லுவாங்க. விரிவான பாசன திட்டம் கரிகாலனின் கல்லணை. கல்லணையினுடைய அளவை பார்ப்போம். நீளம் 1080 அடி, அகலம் 40 to 60 அடி, உயரம் 15 to 18 அடி. கல்லணையோட நீளம் 1080 அடி, அகலம் 40 to 60 அடி, உயரம் 15 to 18 அடி. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகின்றார் திருவள்ளுவர். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகின்றார் திருவள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. புறநானூறு. நீரின் இன்றியமையாமை எடுத்துரைப்பது புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, அது புறநானூற்று பாடல். நீரின் இன்றியமையாமை எடுத்துரைப்பது புறநானூறு. தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவைகளாக உள்ளன என்று கூறியவர் பேராசிரியர் தோ. பரமசிவன். பரமசிவம் குளித்தல் என்பதற்கு தரும் விளக்கம். குளித்தல் உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பது பொருள் அல்ல. உண்மையான பொருள் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே குளித்தலின் பொருள். குள்ள குளிர குடைந்து நீராடி ஆண்டாள். குள்ள குளிர குடைந்து நீராடி ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று சொல்லுவாங்க. தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பாங்கல்ல, அது பேர் என்ன அப்படின்னா திருமஞ்சனம் ஆடல். பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் உள்ளது. பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் உள்ளது. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் அருந்த செய்வது நீராட்டுவதும் நடைமுறையில் உள்ளன. நாட்டுப்புறத்தில் திருவிழாக்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாமியாடிகளாக மனிதர்கள் வருவாங்க. அவங்களுக்கு மஞ்சள் நீர் அருந்த செய்வதும் நீராட்டுவதும் நடைமுறையில் உள்ளன. திருமணம் முடிந்த பின் நடத்தப்படுவது கடலாடுதல். இறப்புச் சடங்கில் நீர்மாலை எடுத்து வருதல். அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டாயா என்று கேட்பது வழக்கம். சனி நீராடு. ஔவையார். அதிகாலையில் வேளா நிலத்திற்கு உழைக்கச் செல்வோர் நீர் ஆகாரம் குடிப்பர். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு வரவேற்பின் அடையாளமாக வழங்கப்படுவது நீர். அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகிறது. அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகிறது. ராஜஸ்தானில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய் இறக்கியும் நீர் இல்லை. உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என்று எச்சரித்தது உலக சுகாதார நிறுவனம். அகழி, ஆழி கிணறு, உறை கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி இதெல்லாம் நீர்நிலையினுடைய பல்வேறு பெயர்கள். அகழி, ஆழி கிணறு, உறை கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி இதெல்லாம் நீர்நிலையினுடைய பல்வேறு பெயர்கள். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு போட்டனர். அந்த பாறைகளும் நீரரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அவற்றின் மேலே வேறொரு பாறையினை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே கல்லணை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம். என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாறை, அதுக்கு மேலே கொஞ்சம் ஒட்டும் களிமண் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாறை, இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணாங்க கல்லணை கட்டப்பட்டிருக்குது. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். காட்டன் அப்படின்னா பருத்தி தானே. இப்போ நம்ம பருத்திக்கு என்ன பண்ணுவோம், நீர் பாய்ச்சுவோம்ல, அதை நீர்ப்பாசனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீர்ப்பாசனம்
நீர் பாய்ச்சறது யாருக்கு பாய்ச்சுவோம்? காட்டன், பருத்தி செடிக்கு பாய்ப்போம்ல, அப்போ சர் ஆர்தர் காட்டன். கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தவர் ஆர்தர் காட்டன். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியான வெள்ளத்தாலும் வறட்சியினாலும் வளமை குன்றியது. காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் நியமிக்கப்பட்டவர் 1829 சர் ஆர்தர் காட்டன். காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக எங்கேருந்து நமக்கு தண்ணி வரும்? காவிரியிலேருந்து தானே தண்ணி வரும். நமக்கு வந்து ஒரு ஏதாவது விளைவிக்கணும் அப்படின்னா காவிரியிலேருந்து தண்ணி வரும். அப்போது அதுக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டது யார்? காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் நியமிக்கப்பட்டவர் 1829 சர் ஆர்தர் காட்டன். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயர் சூட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயர் சூட்டினவர் சர் ஆர்தர் காட்டன். கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையினை கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். இந்த கல்லணையினுடைய கட்டுமான உத்தியினை கொண்டே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அப்படிங்கிற அணையினை கட்டுறாரு சர் ஆர்தர் காட்டன். சோழர் கால குமிழி தூம்பு. மழை காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று களிமுகத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே இருப்பது நீரோடி துளை, நீர் வெளியேறுவதற்காக. கீழே இருப்பது சேரோடி துளை, நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேற. சோழர் கால குமிழி தூம்பு அப்படின்னா என்னென்னா, மழை காலங்களில் ஏரிலாம் நிரம்பிடும்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா நீச்சல் தெரிகின்ற ஒருவர் என்ன பண்ணுவார்னா, தண்ணீருக்குள் உள்ள மூழ்கி அங்கே அடியில் இருக்கக்கூடிய குமிழி தூம்புன்னு ஒன்று இருக்கும். அந்த குமிழி தூம்பை என்ன பண்ணுவார்? மேலே தூக்குவார். அதில் நீரோடி துளை, சேரோடி துளை அப்படின்னு 2 துளைகள் காணப்படும். நீரோடி துளை வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா, நீர் வெளியேறும். சேரோடி துளை வழியாக என்ன ஆகும்னா, அந்த நீர் கூட கலந்து இருக்கக்கூடிய சேறு வெளியேறும். இதனால் என்ன பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னா, நம்ம அணைகளை தூர்வார வேண்டிய அவசியம் வராது. இதுதான் சோழர் கால குமிழி தூம்பு. முல்லை பெரியாறு அணையினை கட்டியவர் யார் அப்படின்னா, ஜான் பென்னிகுயிக். முல்லை பெரியாறு அணை ஜான் பென்னிகுயிக். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை நிலப்பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அது காவேரி. சர் ஆர்தர் காட்டன் காவிரி. கான்னு வச்சுக்கோங்க. காட்டன் காவேரி. இவர் முல்லை பெரியார் அணை ஜான் பென்னிகுயிக். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை நிலப்பரப்பில் மழை பொய்த்ததால் என்னாச்சு? அந்த பக்கத்தில் பஞ்சம் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் நீர் வீணாகி பேரியாற்றின் ஓடி கடலில் கலந்தது. எனவே அங்கு அணை கட்ட முடிவு செய்தார். நிதி ஒதுக்க ஆங்கில அரசு மறுத்தபோது தன் சொத்துக்களை விற்று அணையினை கட்டி முடித்தவர் ஜான் பென்னிகுயிக். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பென்னி அப்படின்னு பெயர் சூட்டுகின்றனர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் அவற்றின் விளக்கமும் பார்க்குறோம். அகழி அப்படின்னா என்னென்னா, கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண். அகழி அப்படின்னா என்னென்னா, ஒரு கோட்டை, மன்னர்களுடைய கோட்டை இருக்குமா, அந்த கோட்டையினுடைய பின்புறத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நீர் அரண் அமைச்சிருப்பாங்க. அதுதான் அகழி. கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண். அருவி அப்படின்னா என்னென்னா, மலை முகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. இப்போ குற்றாலத்துலேருந்துலாம் குதிக்குதுல, மலை முகட்டிலேருந்து என்ன போகுது? நீர் குத்திட்டு குதிக்கிறது தான் அருவி. ஆழி கிணறு. ஆழினா என்னது? கடல். அப்போது கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு தான் ஆழி கிணறு. ஆழி கிணறு அப்படின்னா என்ன அப்படின்னா, கடலுக்கு அருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறு. இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. ஆற்றுக்கு என்ன இருக்கும்? 2 கரைகள் இருக்குமா, அதுக்கு நடுவில் ஓடக்கூடியதான் ஆறு. அதான் இரு கரைகளிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். இளஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உறை கிணறு. உறை கிணறு அப்படின்னா என்னென்னா, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. உறை கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊருணி. ஊருணி அப்படின்னா என்னென்னா, ஊருக்கு நடுவில் இருக்கும் மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. ஊருணி அப்படின்னா என்ன? மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. ஊற்று அப்படின்னா என்ன? நம்ம மணலில் தோண்டினா அடியிலேருந்து வரும்ல, அதுதான் ஊற்று. அடியிலிருந்து நீர் ஊறுவது தான் ஊற்று. ஏரி அப்படின்னா என்னென்னா, வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். ஏரினா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு. சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கட்டுக்கிணறுனா நம்ம கட்டுறோம்ல, செங்கல் கல் வச்சு கட்டுற கிணறு தான் கட்டுக்கிணறு. சரளை நிலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கடல் அப்படின்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. கடலில் இருக்கும், அலை இருக்கும், உப்பு நீர் இருக்கும். அப்போ கடல்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. கண்மாய் அப்படின்னா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கும் பெயர் தான் கண்மாய். குண்டம் அப்படின்னா என்னென்னா, சிறிதாய் அமைக்கும் குளிக்கும் நீர்நிலை. குளிக்கக்கூடிய நீர்நிலை தான் குண்டம். குண்டம் அப்படின்னா என்ன? சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை.
குண்டு அப்படின்னா என்னென்னா, குண்டு அப்படின்னா இப்போ வந்து குண்டம்னா நீர்நிலை. அப்போ நீர்நிலையில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? நீர், நீலை 4 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ கோயின் டாயம் குண்டம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா குண்டமும் குண்டுங்கிறதும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். குண்டுக்கு வந்து லாஸ்ட்டாக எப்படி முடியும்னா குளம், கூலாயும் குளம் 3 லெட்டர்ஸ் வருது. அப்போ குண்டு, கூ இண்டு குண்டு 3 லெட்டர், குளம் அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டம் அப்படின்னா சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. நீர்நிலை அப்படின்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? நீர், நீலை, நிலை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. குண்டுனா குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குளம் வந்து எப்படி முடியுது? கூலாயும் குளம் 3 இது குண்டு. குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. குமிழி ஊற்றுனா கொப்பளிச்சுட்டு வரும்ல, அதுதான். அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. கூவல், கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கூவல் அப்படின்னா என்னென்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி, கேணினா என்னது? கிணறு, பெரிய கிணறு இருக்குல்ல, அகலமும் ஆழமும் உள்ள பெரும் கிணறு. கேணினா அகலமும் ஆழமும் உள்ள பெரும் கிணறு. புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. புனர்குளம் அப்படின்னா என்னென்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. பூட்டை கிணறு, பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க? மாடு கட்டி கமலை பாய்ச்சி என்ன பண்ணுவாங்க? தண்ணியை வந்து வெளியெடுப்பாங்க. அதான் கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு தான் பூட்டை கிணறு. அடுத்து கவிதை பட்டமரம். பட்டமரம் எழுதினது யார் அப்படின்னா கவிஞர் தமிழ்மொழி. மொட்டை கிளையோடு தினம் பெருமூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தாயோ. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கரியிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. கட்டை என்னும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே பட்டை என்னும் உடை இற்று கிழிந்த எழில் முற்றும் இழந்தனையே. காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஓர் மனிதன் ஓலமிட்ட கரம் நீட்டியே போல் இடர் எய்தி உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை ஊடு புவிக்கொரு மோகம் கொடுத்துடவும் ஆடும் கிளைமிசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு தரும் கதையாக முடிந்தன என்று வெறுங்கனவே. இந்த பாட்டு எழுதினது யாருன்னா பட்டமரம். ஒரு பட்ட மரம் வந்து அதனுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த பாட்டில் வந்து தமிழ்மொழி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. பட்டமரம் எழுதினது யார்? தமிழ்மொழி. பொருள் வந்து குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் அப்படின்னா மனம், மிசை மேலே, விசனம் அப்படின்னா கவலை, வெந்து வெம்பி எய்தி அப்படின்னா வினை எச்சங்கள், ஊ ஈ வந்தால் அது வந்து வினை எச்சம், விரித்த அது எப்படி பிரிப்போம்? விரி கூட்டல் இத்து ப்ளஸ் அ. குமைந்தனை எப்படி பிரிப்போம்? குமை ப்ளஸ் இத்து ப்ராக்கெட் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் ஐ. அன்னுங்கிறது சாரியை, ஐங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து நூல்வழி தமிழ்மொழி 1924 1965, 1924 1965. ஊர் வந்து புதுவை. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ்மொழி. ஊர் வந்து புதுச்சேரி. பாரதியாரினுடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ்மொழி. படைப்புகள் குருவிப்பட்டி. இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் என்னென்ன எழுதிய நூல்கள் பார்க்குறோம். குருவிப்பட்டி, தமிழ் சமுதாயம், மாதவி காவியம், வீராயி, கண்ணப்பன் கிளிகள், கவிஞனின் காதல், நிலைபெற்ற சிலை, மே தினம் வருக. இதுதான் வந்து அவங்க எழுதின நூல்கள். குருவிப்பட்டி, தமிழ் சமுதாயம், மாதவி காவியம், வீராயி, கண்ணப்பன் கிளிகள், கவிஞனின் காதல், நிலைபெற்ற சிலை, மே தினமே வருக. இதை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கலாம். குருவிப்பட்டி தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த மாதவி, வீராயி, கண்ணப்பன் கிளிகள் 3 பேரும் கவிஞன் மேல் காதல் கொண்டு நிலைபெற்ற சிலையை பார்க்க மே தினத்தில் புதுவை சென்றனர். இவங்க ஊர் என்ன? புதுவை தானே, அதனால் குருவிப்பட்டி தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த யாரெல்லாம்? மாதவிங்கிறது மாதவி காவியம், அதான் மாதவி. அப்போ மாதவி, வீராயி, கண்ணப்பன் கிளிகள் 3 பேர் என்ன பண்ணாங்க? கவிஞன் மேல் காதல் கொண்டு நிலைபெற்ற சிலையை பார்க்க மே தினத்தில் புதுவை சென்றனர். இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தான் குருவிப்பட்டி தமிழ் சமுதாயம், மாதவி காவியம், வீராயி, கண்ணப்பன் கிளிகள், கவிஞனின் காதல், நிலைபெற்ற சிலை, மே தினமே வருக. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுருந்தா அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். குருவிப்பட்டி தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த யாரெல்லாம்? மாதவி, வீராயி, கண்ணப்பன் கிளிகள் கவிஞன் மேல் காதல் கொண்டு நிலைபெற்ற சிலையை பார்க்க மே தினத்தில் புதுவை சென்றனர். நம் பாடப்பகுதி வந்து தமிழ்மொழியின் கவிதைகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து கவிதை பெரிய புராணம், சேக்கிழார். பெரிய புராணம் எழுதினது யார்? சேக்கிழார். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியெல்லாம் நாடெல்லாம் நீர் நாடாக விளங்குவது எது? சோழ நாடு. இந்த பெரிய புராணத்தில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோழ நாட்டின் சிறப்பு.
வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடியுறும், உயர்ந்த குடியெல்லாம் நாடெல்லாம் நீர்நாடாக திகழ்வது சோழ நாடு. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விரித்துரைப்பது பெரிய புராணம். அடுத்து திருநாட்டு சிறப்பு ஃபஸ்ட்டு. மாவிரை தெழுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவுயர் பொலி நாடு வளந்தர காவிரி புனல் கால்பரந்து ஓங்குமால். மாவிரை தெழுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவியர் பொலி நாடு வளந்தர காவிரி புனல் கால்பரந்து ஓங்குமால். மா அப்படின்னா வண்டு, மது அப்படின்னா தேன், வாவி அப்படின்னா பொய்கை, வாவினா பொய்கை. இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னா, காவிரி நீர் என்ன ஆகுது அப்படின்னா மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. காவிரி நீர் வந்து மலையிலிருந்து வரும்போது என்ன ஆகுது, பூக்களை வந்து அடித்து கொண்டு வருகிறது. அந்த பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் அதை வந்து என்ன ஆகுது, வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. நாட்டிற்கு வளம் தரும் பொருட்டு காவிரி நீர் எங்கும் வாய்க்கால்களில் பறந்து ஓடுகிறது. இதுதான் அந்த முதல் பாட்டுடைய மீனிங். காவிரி நீர் என்னாகுது, மலையிலிருந்து பூக்களை கொண்டு வருது. அந்த பூக்களில் தேன் இருப்பதால் அதை வந்து குடிக்கிறதுக்காக வண்டுகள் என்ன பண்ணுது, ஆரவாரம் செய்கின்றன. நாட்டுக்கு வளம் தரும் பொருட்டு காவிரி நீர் எங்கும் வாய்க்கால்களில் பறந்து ஓடுகிறது. அடுத்து மண்டு புனல் பரந்த வளர்முதலின் சுருள் விரியம் கண்டுளவர் பதம் காட்ட கலைகளையும் கடைசியர்கள் தண்டலரம் சொறி பணிலம் இடறி இடை தளர்ந்து அசைவார் வண்டலையும் குழல் அலைய மடநனையின் வரம்பனைவார். என்ன ஆகுது, இப்போ ஒரு உழவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த இதில் சொல்லியிருக்காங்க. வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர், தரளம் அப்படின்னா முத்து, பணிலம் அப்படின்னா சங்கு, வரம்பு அப்படின்னா வரப்பு. நட்ட நாற்று என்ன ஆகுது, நாற்று வந்து இலை வந்து என்ன ஆகுது, சுருள் வந்து விரியுது, வளர்ந்து. அதாவது நெல் நாற்று நட்டிருக்காங்க, அது வந்து வளர்ந்து அதனுடைய சுருள் விரியுது. இதை கண்ட உழவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதுதான் களை பறிக்கும் பருவம், இது கரெக்டான பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து களைகளை வந்து பறிக்க வந்த உலத்தியர்கள் இருக்காங்க. அவங்களுடைய கால்களில் குளிர்ந்த முத்துக்களை ஈனும் சங்குகள் வந்து தட்டுப்பட்டன. உலத்தியர்கள் இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசைமாறு மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பினை அடைவர். பாட்டு என்ன, மண்டு புனல் பரந்த வளர்முதலின் சுருள் விரிய கண்டுளவர் பதம் காட்ட கலைகளையும் கடைசியர்கள் தண்டலரன் சொறி பணிலம் இடறி இடை தளர்ந்து அசைவார் வண்டலையும் குழலலைய மடநனையின் வரம்பனைவர். அதாவது பொருள் வந்து வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர், தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வரம்புனா வரப்பு. நாற்று வந்து என்ன ஆகுது, வளர்ந்து அதனுடைய இலை விரியுது. அப்போ இதுதான் களைப்பறிக்கும் பருவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ உலத்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, களைப்பறிக்க வர்றாங்க. அவங்களுடைய கால்களில் என்ன பண்ணுது, அந்த சங்குகள் வந்து முத்துக்களை ஈனக்கூடிய சங்குகள் தட்டுப்பட்டன. உலத்தியர்கள் வந்து தங்களுடைய இடை தளருமாறு தங்களுடைய வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து என்ன பண்ணுறாங்க, அருகில் உள்ள வரப்பினை அடைவர். காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் அட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம். காடெல்லாம் களைக்கரும்பு, காடெல்லாமே என்ன இருக்குது, கரும்பு. காவெல்லாம் குலைக்கரும்பு அப்படின்னா கானா சோலை, சோலைகள் எல்லாமே என்ன போட்டிருக்காங்க, கரும்பு. மாடெல்லாம், மாடு அப்படின்னா பக்கங்களில் எல்லாம் கருங்குவளை மலர்கள் வந்து மலர்ந்துருக்குது. வயலெல்லாம் நெடுங்குவளை, வயல்கள் எல்லாம் என்னது, நெடும் குவளை மலர்கள் வந்து மலர்ந்துருக்குது. கோடெல்லாம் அட அன்னம், கோடு அப்படின்னா குளக்கரை, குளங்கள்ல எல்லாம் என்ன இருக்குது, அன்னம் வந்து இருக்குது. குளமெல்லாம் எப்படி இருக்குது, கடல் போல் இருக்குது, கடல் அன்னம். நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் அப்படின்ட்டு சோழ நாட்டின் வளத்தை வந்து ஒரு பாடுதாரு. களை அப்படின்னா என்னது, கரும்பு. கானா சோலை, குலை அப்படின்னா சிறு கிளை, அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு. களைனா கரும்பு, கா சோலை, குலை அப்படின்னா சிறு கிளை, குலைனா சிறு கிளை, அரும்பு மலர் மொட்டு, மாடு பக்கம், வளை நெருங்குகின்ற சங்குகள், கோடு குளக்கரை, வளை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள். காடுகளில் களையாகிய கரும்புகள், சோலைகளில் சிறு கிளைகளில் மலர் அரும்புகள், பக்கங்களில் எங்கும் குவளை மலர்கள், வயல்களில் எல்லாம் நெருக்கமாக சங்குகள், நீர்நிலைகளில் கரைகளில் இளைய அன்னங்கள் உலவுகின்றன. குளமெல்லாம் கடல் பரப்பு போல் உள்ளது. நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்க சிறப்புடைய சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாகாது. அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கையில் துன்னம் மேதி படிய துதை தெழும் கண்ணி வாழை கமுகுமேற் பாய்வன மண்ணுவான் மிசை வானவில் போலுமான். அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கையில், அன்னம் வந்து என்னவாகும், பொய்கையில் வந்து ஆடும். துன்னம் மேதி படிய துதைத்தலும், மேதி அப்படின்னா எருமை. எருமை என்ன பண்ணும், அதில் வந்து என்ன பண்ணும், எலும்பும். அப்போ என்ன ஆகும்னா
கன்னி வாழை கமுகிர் மேற் பாய்வன. அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய வாழை மீன்கள் என்ன பண்ணும், கமுகிர் மேல் வந்து, கமுகுனா பாக்குமரம், பாக்குமரத்தின் மேல் பாயும். அப்போ அதை பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா, வானவில் வானவில் நிலையான வானத்தில் வானவில் தோன்றுகின்ற காட்சியை போல காணப்படுது அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஆடும் அப்படின்னா நீராடும், மேதி எருமை, துதைத்து எழும் கலங்கிவிடும், கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். அன்னங்கள் நீர்நிலைகளில் விளையாடும், நீர்நிலைகளில் எருமைகள் மூழ்கும், அதனால் அந்த நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரத்தின் மேல் பாயும். இந்த காட்சி நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில் போல காணப்படுகிறது. அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார், பரிவுற தடித்த பன்மின் படர் நெடுங் குன்று செய்வார், சுரிவளை சொரிந்த முத்தின் சுடர் பெரும்பொறுப்பு யாப்பார், விரிமலர் கற்றை வேரி பொறிந்தெளி யாப்பார் வெறுப்பு வைப்பார். அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வைக்கோல் போரை வந்து என்ன பண்ணுவாங்க, போர் மாதிரி அடித்து, நெல் அரிக்கட்டை வந்து அடித்து சேர்த்து என்ன பண்ணுவாங்க, போராக சேர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி பரிவுற தடித்த பன்மீன் படர் நெடுங் குன்று செய்வார், மீன்களை வந்து என்ன பண்ணுவாங்க, மீன்களை எல்லாம் ஒரு குன்று போல் குவித்து வைத்திருப்பாங்க. சுரிவளை சொரிந்த முத்தின் சுடர் பெரும் பொறுப்பு யாப்பார். சுரிவளைன்னு என்னது, சங்குகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து எடுத்து குன்றை போல உயர்த்தி காட்டுவர். அடுத்து பார்த்தோன்னா அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, விரிமலர் கற்றை வேரி பொழிந்திளி யாப்பார் வெறுப்பு வைப்பார். அதாவது மலர்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மலை போல் குவித்து வைப்பாங்க. வெறுப்பு அப்படின்னா என்னது, மலை. விரிமலர் கற்றை வேரி அப்படின்னா தேன் நிறைந்த மலர்கள் என்ன பண்ணுவாங்க, மலை போல் குவித்து வைத்திருப்பாங்க. சூடு அப்படின்னா நெல்லரிக்கட்டு, சுரிவளை சங்கு, வேரி அப்படின்னா தேன். சூடு நெல்லரிக்கட்டு, சுரிவளை சங்கு, வேரி தேன். அறியப்பட்ட நெற்கட்டுகளை அடுக்கி, எப்போவுமே நெற்கட்டுகளை அடுக்கி வைக்கிறது என்ன சொல்லுவாங்க, போர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய போராக குவித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்களையும் ஒரு குன்று போல குவித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துக்களையும் குன்றை போல் குவித்து உயர்த்தி காட்டுவார்கள். தேன்வடியும் விரிந்த மலர் தொகுதியினை மலை போல் குவித்து வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வளமிக்க நாடு சோழ நாடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்தது, சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம் ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச் சாரல் போல் வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்க தன்றே. சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நெற்கற்றைகள் இருக்கும், கற்றை அப்படி சொல்லியிருக்காங்களா, அது வந்து என்ன ஆகும், உயரமாக போர் போல் குவித்து வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கீழே எல்லாத்தையும் எடுத்து சாய்ச்சி விட்டுருவாங்க. போர் மாதிரி இருக்கிறத எல்லாத்தையுமே சாய்ச்சி விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, காலிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம். பகடு அப்படின்னா அது என்னென்னா எருமை கூட்டங்கள். இப்போ என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய நெல் வந்து தனியாக பிரிக்கணும்ல, அந்த போரை வந்து என்ன பண்ணுறாங்க, சாய்ச்சி விட்டுருக்காங்க. அதுலேருந்து நெல்லை பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பகடு எருமை கடாவை வந்து அதை சுற்றி வலப்புறமாக அந்த போரை வந்து சுற்றி வரும், மிதிக்கும். இத்தோற்றம் கரிய மேகம் பெரிய பொன்மலை சாரல் மீது வலப்புறமாக சுற்றுகின்ற காட்சியை போல் இருக்கிறது. இக்காட்சிகள் அங்கு மிகுதியாக தோன்றும். இதை பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, கரிய மேகம் பொன்வண்ண மலைச்சாரல் மீது வலப்புறமாக சுற்றி வருகின்ற காட்சியினை போல இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை, போர் மாதிரி குவித்து வைத்திருக்கின்ற அந்த நெற்கற்றைகளை என்ன பண்ணுவாங்கன்னா கீழே சாய்ச்சி விட்டுருவாங்க. அது மேலே என்ன பண்ணும், இந்த எருமை கடாக்கள் வந்து என்ன பண்ணும், அதை மிதிக்கும் போது என்னாகும், அதில் இருக்க நெல்லெல்லாம் உதிர்ந்து தனியாக பிரியும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இந்த காட்சியை பார்க்கறது எப்படி இருக்குன்னா, கரிய மேகம் பெரிய பொன்வண்ண மலைச்சாரல் மீது வலப்புறமாக சுற்றி வருகின்ற காட்சியினை போல் இருக்கிறது. இந்த காட்சிகள் வந்து சோழ நாட்டில் மிகுதியாக நம்ம பார்க்கலாம். அடுத்து, நாளிகேரம் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழி சாலந்த மாலம் குளிர்மலர் குரவம் எங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீளிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கம் எங்கும். நாளிகேரம் அப்படின்னா என்னென்னா தென்னை. அடுத்து நரந்தம் அப்படின்னா நார்த்தை. அடுத்து கோழினா அரசமரம். அடுத்து சாலம்னா ஆச்சா மரம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம். சந்து சந்தன மரம். நாகம் நாகமரம். காஞ்சி ஆற்று பூவரசு. இதில் எல்லா மரங்களையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. நாளிகேரம்னா தென்னை, நரந்தம் நாரத்தை, கோழினா அரசமரம், சூலம் ஆச்சாமரம், தமாலம் பச்சிலை மரம், இரும்போந்து பருத்த பனைமரம், சந்து சந்தன மரம், நாகம் நாகமரம், காஞ்சி ஆற்று பூவரசு. இது என்ன சொல்கிறாங்க பாடலின் பொருள், நாட்டில் எங்கும் தென்னை செருந்தி நறுமணமுடைய நரந்தம் இருக்குது.
அரச, கடம்ப, பச்சிலை மரம், குளிர்ந்த மலர்களையுடைய குறா மரம் இருக்குது. பெரிய அடிப்பாகம் கொண்ட பனை, சந்தன மரம், குளிர்ந்த மலரையுடைய நாகமரம், நீண்ட இலையுடைய வஞ்சி, காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு எங்கும் நிறைந்துள்ளன. கருங்குவளை, சென்னல் பண்பு தொகை. விரிமலர் அப்படின்னா வினைத்தொகை. தடவரை உரிச்சொற்றொடர். நூல்வழி அடியவரின் பெருமையை கூறுவது சுந்தரரின் திருத்தொண்ட தொகை. அடியவரின் பெருமையை கூறுவது சுந்தரரின் திருத்தொண்ட தொகை. ஒவ்வொரு பாடலிலும் அடியவரின் சிறப்பை கூறுவதாக அமைவது நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி. ஒவ்வொரு பாடலிலும் அடியவரின் சிறப்பை கூறுவதாக அமைவது நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்ட தொகை மற்றும் திருத்தொண்டர் திருவந்தாதியை அடிப்படையாக கொண்டு 63 நாயன்மார்களின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது சேக்கிழார் எழுதிய திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறது எது? அடியவரின் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை. அடியவர்களின் பெருமையினை கூறுவது எது? திருத்தொண்டர் தொகை. அது யார் எழுதினது? சுந்தரர் எழுதினது. அதே மாதிரி ஒவ்வொரு பாடலிலும் அடியவரின் சிறப்பை கூறுவதாக அமைவது நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் 63 நாயன்மார்களின் சிறப்புகளை விளக்கி எழுதப்பட்டது தான் சேக்கிழார் எழுதிய திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணத்தின் வேறு பெயர் தான் என்னது? பெரிய புராணம். சேக்கிழார் காலம் கிபி 12. சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவையில் முதலமைச்சராக இருந்தார். குலோத்துங்க சோழன் 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவையில் முதலமைச்சர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைத்தானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைத்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்த்தானோ. இது பாடினது யாரு? பாரதியார். அடுத்து கவிதை 1. புறநானூறு குடப்புலவியினர். முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினர். பாட்டு வான் உட்கும், அதாவது மன்னனுக்கு நீரினுடைய சிறப்பு, ஒரு நாட்டுக்கு தண்ணீர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத குடப்புலவியினர் சொல்லுவார். வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முடுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்த வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதி ஆள நீரின் ஜமையா யாக்கைக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசி நோரே. வித்துவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பின்றி ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே அதனால் அடுப்போர் செழிய இகழாது வளவ நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மை இவன் தட்டாரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. திணை பொதுவியல் திணை. துறை முதுமொழி காஞ்சி திணை. முதுமொழி காஞ்சி திணை. விண்ணை முட்டக்கூடிய திண்ணிய நெடுமதில் வளமை நாட்டில் வலிய மன்னவா போகும் இடத்திற்கு பொருள் உலகம் வெல்லும் ஒருதனி ஆட்சி வாடாத புகழ் மாலை. இதெல்லாம் உனக்கு வேணும்னா இதுக்கான தகுதிகள் என்ன? உனக்கு நீ ஒரு புகழுடையவனாக சிறப்புடையவனாக போகிற இடத்துலலாம் புகழுடையவனாக நீ வாழணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் உனக்கு வேணும் இதை நான் சொல்கிறேன். இதை தவறாது கேள். உணவால் ஆனது தான் உடல், நீரால் ஆனது தான் உணவு. உணவால் ஆனது தான் உடல், நீரால் ஆனது தான் உணவு. உணவு என்பது நிலமும் நீரும், நீரையும் நிலத்தையும் இணைத்தவர், உடலையும் உயிரையும் படைத்தவர். குடப்புலவினர் என்ன பண்ணுறாரு? புறநானூற்றில் நீர்வளம் பெருக்குவதற்கான அறிவுரை யாருக்கு சொல்கிறார்? பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு கூறுகிறார். அதனால் நீ என்ன செய் அப்படின்னா, நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க பெற்றோர் நீடு புகழ் இன்பம் பெற்றோர் நீர்நிலத்தில் மற்றவர் இறந்தும் கெட்டார் மண்ணுக்கு பாரமாய் கெட்டோர். அதனால் நீர் வளத்தை பெருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தான் யார்? அதாவது சிறப்புடையவர்களாக வாழ முடியும். மற்றவங்கெல்லாம் என்னது? இருந்தும் இறந்தும் கெட்டோர் மண்ணுக்கு பாரமாய் கெட்டோர் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவியல் திணை அப்படின்னா என்னென்னா, வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது. பொதுவியல் அப்படின்னா எல்லா திணைகளுக்கும் பொதுவாக சொல்கிறது தான். அதான் வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்தியையும் கூறுவது. குடப்புலவினர் யாருக்கு அறிவுரை கூறுவார்? பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு புறநானூற்று பாடல் மூலமாக அறிவுரை கூறுகிறார். முதுமொழி காஞ்சி அப்படின்னா என்னன்னா, அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதித்தன்மையினை கூறுதல். முதுமொழி காஞ்சி துறை அப்படின்னா அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதித்தன்மையினை கூறுதல். பொருள் யாக்கை அப்படின்னா உடம்பு, புணரியோர் தந்தவர், புன் நிலம் புல்லிய நிலம், தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை, தாட்குன்னா முயற்சி ஆளுமை, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக அமைவார்கள். மூதூர் நல்லிசை புன்புலம் அப்படின்னா பண்பு தொகை. நிறுத்தல் தல் வருதா? தொழிற்பெயர். அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் ரெண்டுமே எண்ணும் மெய்கள்.
அடுப்போர். அடுப்போர் அப்படின்னா அது வினைத்தொகை. அடுப்போர் அப்படின்னா வினைத்தொகை. அடுப்போர். கொடுத்தோர் வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது புறநானூறு. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. தொட்டு 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 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்னா சிறு பஞ்சம் மூலம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஊறுகாயெல்லாம் நம்ம எப்படி தொடுவோம், சின்னதாக தானே தொடுவோம், கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுவோம்ல. சிறு பஞ்ச மூலம். பஞ்சமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஊறுகாய், அதே மாதிரி வெறும் தண்ணியில் சாப்பாடு போட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதா சிறு பஞ்சம். சிறு பஞ்சம் ஏற்படும் போது என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவோம். அப்போ தொட்டு தொட்டு தொட்டுன்னு வந்தால் அது வந்து சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புறநானூற்று வரிகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது புறநானூற்று வரி. உண்பவை நாளி உடுப்பவை இரண்டே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்பவை நாளி உடுப்பவை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் யார் சொன்னாங்க, குட புலவியினர். உண்பது நாளி உடுப்பது இரண்டு நக்கீரர் பாடினது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது பாடினது. இது வந்து இதுவும் புறநானூற்று பாட்டு தான். புறநானூற்று பாட்டில் கணியன் பூங்குன்றனார் பாடின பாட்டு. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாது கற்றல் நன்றே. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாது கற்றல் நன்றே. இது எல்லாமே புறநானூற்று வரிகள். அது தண்ணீர்ங்கிறது கதை. இதை எழுதினது யாரு, கந்தர்வன். கந்தர்வனுடைய இயற்பெயர் என்ன, நாகலிங்கம். இவருடைய ஊர் என்ன, ராமநாதபுரம் மாவட்டம். இவருடைய பணி தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறை. சிறுகதை தொகுப்புகள் கொம்பன், ஒவ்வொரு கல்லாய் சாசனம். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கந்தர்வனின் கொம்பன் ஒவ்வொரு கல்லிலும் சாசனத்தை எழுதினான். கந்தர்வனின் கொம்பன் ஒவ்வொரு கல்லிலும் சாசனத்தை எழுதினான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய வந்து நூல்கள் இருக்கனால நம்ம அந்த நூல் ஆசிரியரையும் அது கூடவே சேர்த்து படித்தாதான் ஞாபகம் இருக்கும். அப்போது சிறுகதை இவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு என்ன, கந்தர்வனின் கொம்பன் ஒவ்வொரு கல்லிலும் சாசனத்தை எழுதினான். அடுத்து பூமொழி. பூமொழிங்கிறது எழுதினது யாரு, யூமா வாசுகி. வீட்டின் பக்கத்தில் நிற்கின்றது ஒரு மரம், கூடத்து சன்னலையும் சமையலறை சன்னலையும் விரிந்த கிளைகளால் பார்த்து கொண்டிருக்கிறது. கூடத்தில் கிடக்கும் சிசு மிளற்றுகிறது ஒரு சொல்லை. சமையலறையில் பணி முனைத்திருந்த அம்மா அந்த சொல்லிலே நீள வாக்கியங்களாக்கி பதில் அனுப்புகிறாள். சமையலறை ஜன்னல் கலைகளின் வழியே ஓடி ஓடி கவனிக்கிறது அணில். அணில் ஓடி கலைக்கிறது. மரம் அந்த அர்த்தங்களை பூக்களாக மொழிபெயர்த்து அதன் மீது உதிர்த்து கொண்டிருக்கிறது தெரியாமல். இது எழுந்தது யாரு, யூமா வாசுகி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். எல்லை விரித்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன். ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன். ஊறாத ஊற்றுகளிலும் உட்புகுந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். எழுந்தது கவிமணி. அழகின் சிரிப்பு எழுந்தது யாரு, பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. மழைக்காலமும் குயில் ஓசையும் மா கிருஷ்ணன். மறைநீர். மறைநீர்னா விர்ச்சுவல் வாட்டர். நாம் 2 வகைகளில் கண்ணுக்கு தெரியாமல் நீரை பயன்படுத்துகின்றோம். ஒன்று பொருட்கள் வழியாக, இன்னொன்று உணவின் வழியாக. 1 கிலோ ஆப்பிள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 822 லிட்டர். 1 கிலோ ஆப்பிள் 822 லிட்டர். 1 கிலோ சர்க்கரை 1780 லிட்டர். 1780 லிட்டர். 1 கிலோ ஆப்பிளுக்கு 822 லிட்டர். 1 கிலோ சர்க்கரை 1780 லிட்டர். 1 கிலோ அரிசிக்கு வந்து 2500 லிட்டர் நீர். 2500 லிட்டர் நீர். 1 கிலோ காப்பி கொட்டைக்கு 18,900 லிட்டர் நீர். இதை சொன்னது யார் அப்படின்னா மா அமரேசன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படாத உண்மைகளும் அப்படிங்கிற நூலிருந்து. அடுத்து இலக்கணம் பார்க்குறோம். இலக்கணம் வந்து வினைச்சொல் வந்து 2 வகை அமைப்பின் அடிப்படையில். தனி வினை கூட்டு வினை அப்படின்னு 2 இருக்குது. தனி வினை அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து படின்னு சொன்னது எப்படி இருக்கும், பகாபதமாக வரும். தனி வினை அடிகளை கொண்ட வினை சொற்கள் தனிவினை. கூட்டு வினை அப்படின்னா ஆசைப்பட்டேன், கண்டு பிடித்தார்கள். பகுபதமாக வரும், பிரிக்க முடியும். ஆசைப்பட்டேன், ஆனால் தனித்தனியாக பிரித்தா அதுக்கு வந்து மீனிங் இருக்காது. ஆசை தனியாக பட்டேன் பிரிக்க முடியாது. கூட்டு வினை அடிகளை கொண்ட வினை சொற்கள் கூட்டு வினை. கூட்டு வினை வந்து 3 வகைப்படும். பெயர் வினை, வினை வினை, இடைவினை அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு தந்தி அடி. தந்தி அடி வந்து பெயர் வினை. தந்திங்கிறது பெயர், அடிங்கிறது வினை. அப்போ தந்தி அடி அப்படிங்கிறது பெயர் ப்ளஸ் வினை. கண்டு ப்ளஸ் பிடி கண்டுபிடி. கண்டுங்கிறது வினை, பிடிங்கிறது வினை. அப்போ வினை வினை. முன்னேறு, முன் கூட்டல் ஏறு. முன்னுங்கிறது இடைச்சொல்லு, ஏறுங்கிறது வினைச்சொல். அப்போ இடைவினை. பின்பற்று, பின் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல்லு, பற்றுங்கிறது வினைச்சொல். அப்போ இது ஒரு இடைவினை. அடுத்து முதல் வினை துணை வினைனா என்னென்னு பார்க்குறோம். முதல் வினை நான் படம் பார்த்தேன்.
இதில் பார்த்தேன் என்பது கண்களால் நம்ம படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற பொருளில் கரெக்டாக வருது. இது வந்து முதல் வினை. முதல் வினை அப்படின்னா என்ன? நான் படம் பார்த்தேன், நான் வந்து படத்தை பார்த்தேன். துணை வினைனா எழுதி பார்த்தாள். பார்த்தாள் தனியாக நம்ம சொல்லும்போது மீனிங் வருதா? பார்த்தாள்னா இல்லை, எழுதி பார்த்தாள் அப்படிங்கிறது. இதில் பார்த்தாள் என்பது பார்த்தல் என்ற பொருளில் வரல. எழுதி பார், முதல் உறுப்பான எழுதி அப்படிங்க கூட சேர்ந்து அது இன்னொரு மீனிங்கே தருது. அதாவது பார்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தல், அதாவது நம்ம கண்ணால் பார்த்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஆனால் எழுதி கூட சேரும்போது மீனிங் என்ன ஆகுது? பார்த்தல்ங்கிற மீனிங் மாதிரி அந்த எழுதிங்கிற சேர்ந்து வேறு மீனிங் வருது. அதனால் இது வந்து துணை வினை. முதல் வினை கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை. முதல் வினை அப்படின்னா என்ன? கூட்டு வினையினுடைய முதல் உறுப்பாக வந்து தன்னுடைய கண்ணன் போவதை பார்த்தேன். போவதை நம்ம கண்ணால் பார்க்குறோம், அப்படி தானே? கண்ணால் பார்க்குறோம், அது சரியானது. துணை வினை அப்படின்னா முதல் வினைக்கு துணையாக வரும். இதில் என்ன ஆகுனா, கூட்டு வினையினுடைய முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருள்னா பேசிக்காக அது என்னவோ அந்த பொருளை தரக்கூடியது தான் முதல் வினை. துணை வினை அப்படின்னா என்னென்னா, அந்த முதல் வினைக்கு துணையாக வந்து வேறு இலக்கண பொருளை வரும். அவர் ஒருவரை பாட வைத்தார். இப்போ இதில் பாட வைத்தார் அப்படின்னு பிரித்தோன்னா அதுக்கு மீனிங் இல்லை. ஆனால் அந்த பாட வைத்தார் சேர்க்கும்போது அதுக்கு ஒரு மீனிங் கிடைக்குது. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் இருக்கின்றன. தமிழில் வந்து ஏறத்தாழ 40 துணை வினைகள் இருக்கின்றன. செய்ய அல்லது செய்து என்ற வினையெச்ச பொருளில் இருப்பது கூட்டு வினையின் முதல் வினை. கூட்டு வினையினுடைய முதல் வினை. செய்ய அல்லது செய்து என்ற வினையெச்ச வடிவில் இருப்பது கூட்டு வினையின் முதல் வினை. துணை வினையின் வடிவம் வினையடி. துணை வினையின் வடிவம் வினையடி. துணை வினையின் ஆதிக்கம் வந்து பேச்சு மொழியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். துணை வினையினுடைய ஆதிக்கம் வந்து பேச்சு மொழியில் மிகவும் அதிகம். முதல் வினை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மேசையில் புத்தகம் இருக்கிறது. அது வந்து நம்ம அப்படி அதாவது டைரெக்டாக பொருள் தெரிகிறது. நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன் தனித்தனியாக பிரித்தோன்னா மீனிங் வராது. போய் இருக்கிறேன் சேர்க்கும்போது மீனிங். அவர் வானொலியில் பாட்டு வைத்தான், அது வந்து சரியான இருக்கு. அவர் ஒருவரை பாட வைத்தார். பாட வைத்தார், வைத்தார்னு தனியாக பிரித்தோன்னா அது மீனிங் மாறிடும். ஆனால் பாட வைத்தாருங்கும் போது மீனிங் ஒன்று சம்மந்தம் இல்லாமல் வரும். அது வந்து துணை வினை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.